ஓம் சாந்தி. 7 ஏப்ரல் 2023. ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, சத்தியுகத்தில் இருப்பவர்கள் என்ன சொல்ல மாட்டார்கள்? பதித்த பாவனரே வாருங்கள் என்று சத்தியுகத்தில் யாரும் சொல்ல மாட்டார்கள். துக்கத்தில் அனைவரும் நினைக்கின்றனர், சுகத்தில் யாரும் நினைக்க மாட்டார்கள். பதித்த பாவனரே வாருங்கள் என்று சத்தியுகத்தில் யாரும் சொல்ல மாட்டார்கள். துக்கத்தில் அனைவரும் நினைக்கின்றனர், சுகத்தில் யாரும் நினைக்க மாட்டார்கள். சுகமாக இருக்கும்போது யார் இறைவனை கூப்பிடுவாங்க, இறைவனை நினைப்பாங்க. இரண்டாவது கேள்வி, எதுவெல்லாம் இம்சை துக்கம் என்று பாபா குறிப்பிடுகிறார்? எதுவெல்லாம் இம்சை துக்கம் என்று பாபா குறிப்பிடுகிறார்? பாபா சொல்றார், காம விகாரம் என்ற இம்சையில் ஈடுபடுவது, காம விகாரம் என்ற இம்சையில் ஈடுபடுவது, மற்றவர் மீது கோபப்படுவது, தவறான வார்த்தைகள் பேசுவது, துப்பாக்கி போன்றவற்றை பயன்படுத்துவது, அடிப்பது, இது கூட இம்சையாகும். பிறருக்கு எந்த விதத்திலும் துக்கம் கொடுத்தாலும் இம்சையாகும். மூன்றாவது கேள்வி, யாருக்கும் குரு என்று சொல்ல முடியாது, ஏன்? பாபா சொல்றது, குரு என்றால் சத்கதி கொடுக்க வேண்டும். அவர்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு வருகிறார்கள், சத்கதி கொடுப்பதற்காக அல்ல. அவருக்கு பின்னால் அவருடைய தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் கீழே இறங்கி வருகின்றனர். ஆகையினால் உண்மையில் குரு என்று யாரையும் சொல்ல முடியாது. நாலாவது கேள்வி, யார் டபுள் லைட் ஃபரிஸ்தா? பாபா சொல்றார், ஒவ்வொரு காரியத்தின் சுமையையும், ஒவ்வொரு காரியத்தின், ஏன்னா காரியங்கள் செய்யும்போது என்ன வருது, நானே தான் இந்த எல்லா வேலையும் செய்யணுமா அப்படின்னு நினைக்கும் போது தான் வெயிட் ஆகிடும். நான் ஒரு நிமித்தம், செய்விப்பவர் பாபா அப்படின்னு நினைக்கும் போது வெயிட் ஆக மாட்டோம். ஆகையில தான் பாபா சொல்றார், ஒவ்வொரு காரியத்தின் சுமையையும் தந்தையிடம் கொடுத்து சுயம் ட்ரஸ்டியாக இருக்கக்கூடியவர்கள் தான் டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆவார்கள். ஒவ்வொரு காரியத்தின் சுமையையும் தந்தையிடம் கொடுத்து சுயம் ட்ரஸ்டியாக இருக்கக்கூடியவர்கள் தான் டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, எப்போது பறந்து கொண்டே இருக்க முடியும்? ஊக்கம் உற்சாகம் என்ற சிறகுகள் சதா கூடவே இருந்தது என்றால், ஊக்கம் உற்சாகம் என்ற சிறகுகள் சதா கூடவே இருந்தது என்றால் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருக்க முடியும். ஆறாவது கேள்வி, தந்தை எப்போது ஆஜராகிறார்? குழந்தைகள் உயர்ந்த சங்கல்பம் அல்லது உயர்ந்த எண்ணம் வைத்தால் தந்தை ஆஜர் ஆகுவார். தூய்மையான உள்ளம் இருந்தால் தந்தை என்ன ஆயிடுவாராம்? நீங்க நினைச்சது நிறைவேறிடும். அப்ப தந்தை என்ன பண்றாரு? ஆஜராகி விடுவார். fill in the blanks. நீங்கள் டேஷ் ஆக வேண்டும். நீங்கள் டபுள் அஹிம்சாவாதி ஆக வேண்டும். நீங்கள் டபுள் அஹிம்சாவாதிகளாக ஆக வேண்டும். இரண்டாவது, கல்பமாக யார் டேஷ் அடைந்தார்களோ அவர்கள்தான் டேஷ் நடக்கிறார்கள். கல்பமாக அல்லது ஒவ்வொரு கல்பமாக யார் ஆஸ்தி அடைந்தார்களோ அவர்கள்தான் ஸ்ரீமதப்படி நடக்கிறார்கள். மூன்றாவது, சிவபாபா கர்ப்பத்தில் பிறவி எடுப்பதில்லை, டேஷ் எடுக்கின்றார். சிவபாபா கர்ப்பத்தில் பிறவி எடுப்பதில்லை, அவதாரம் எடுக்கின்றார். நாலாவது, சங்கமேகம் டேஷ் பிறவி. சங்கமேகம் நன்மை செய்யக்கூடிய பிறவி அல்லது கல்யாணக்காரி பிறவி. அஞ்சாவது, சொர்க்கத்தின் எஜமானர் ஆகுவதற்கு
டேஷ் அடைய வேண்டும். சொர்க்கத்தின் எஜமானர் ஆவதற்காக என்ன பண்ணணும்? பூதங்களை வெற்றி அடைய வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.